சமூக அழிவு, சமூக சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கிற இன்னொரு காரணத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒரு நாடோடி அரபி ரசூலுல்லாவுடைய சபைக்கு வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருந்தாங்க, ஒரு ஸ்பீச் மாதிரி டிஸ்கஷன் மாதிரி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ இவர் திடீர்னு எழுப்பி கேட்டார், மற்ற எப்போ மறும நாள் வரும்? ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலாம். பதில் சொல்லாமல் அவங்க பேசினீங்க அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிஞ்சதுக்கு பிறகு கேட்டாங்க, ஐன இலுவானி இந்த மறும நாளை பற்றி கேட்டால் எங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், கால ஹா அன்னதா யார் ரசூலுல்லாஹ், இந்த நான் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா துய்யத்தில் அமானத்து ஃபந்தலிர் பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால் அப்போ நீ மறும நாளை எதிர்பார்க்கலாம். அப்படின்னா பொறுப்புகளில் விலங்கு தானே, அமானிதங்கள். இவர் டீச்சர் ஆகிக்கிறார், அவர் ஜனாதிபதி ஆகிக்கார், அவர் பிரதமர் ஆகிக்கார், அவர் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறார், இவர் இந்த ஆஃபீஸில், இதுதான் பொறுப்புகள் சொல்லிட்டு. இந்த பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால் மறும நாளை எதிர்பார். அப்போ அவர் கேட்டார், ஓ கைஃப இதான் ஆத்துவா, வீணடிக்கிறேன் என்ன, எப்படி அது வீணடிக்கிறது? அப்போ ரசூலுல்லாஹ் அழகான ஒரு விளக்கம் சொன்னார். நேரத்துக்கு வராமிக்கிறது அது இதெல்லாம் மீக்கிதான். அடிப்படையில் பொறுப்புகளை நேரத்துக்கு வராமிக்கிறது, ஒழுங்காக வேலை செய்யாமிக்கிறது, இதெல்லாம் பொறுப்புகளை வீணடிக்கிறது தான். நான் அடிப்படையில் வீணடிக்கிறேன்டா என்ன, அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறார். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிர் அதாவது தகுதி இல்லாதவனுக்கு அந்த குறிப்பிட்ட பொறுப்பை கொடுத்தா இதை வீணடிக்கிறேன், இப்போ நீ மறுமனால எதிர்பார்க்கலாம். இதன் அடிப்படையில் அமானிதத்தை வீணடிக்கிறேன் அடிப்படை கருத்து இதுதான். அமானிதத்தை சரியாக செய்யாமிக்கிறாது ரெண்டாவது கருத்து. ஆக அடிப்படையான கருத்து, ஆளே தகுதி இல்லை, சரியா சரி எப்போ இல்லை, ஆளே தகுதி இல்லை, குறிப்பிட்ட அந்த அமானிதத்துக்கு தகுதியான ஆள் அல்ல இவர். டீச்சருக்கு இவர் தகுதி இல்லை, இந்த குறிப்பிட்ட வேலைக்கு இவர் தகுதி இல்லை, ஆனால் கொடுத்துருக்க. அப்படி கொடுக்கப்பட்டால் இப்போ நீ மர்ம நாள் எதிர்பார்க்கலாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே நாங்கள் இதில் பார்க்குறோம் என்னென்னா, ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். அழிவுக்கு, ஒரு சமூகத்தின் அழிவுக்கு நிறைய காரணங்களோட ஒரு அடிப்படையான காரணம் ரெண்டு. ஒன்று, பலவீனர்கள் அந்த சமூகத்தில் உரிய முறையில் கவனிக்கப்படாமை, அல்லது பலவீனர்கள் தங்களுடைய உரிமைகளை எந்த சிக்கலும் பிரச்சனைகளும் பயமும் இல்லாமல் பெற முடியாமல் இருக்குது. பயத்தோடு தான் அதை பெறணும், கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும், அவரை ஷேப் பண்ணி பேசி தான் எடுக்கணுமே தவிர லேசாக எடுக்கல அவர். அப்படி ஒரு சமூக நிலை இருந்தால் இப்போ அது அந்த சமூகத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக அது இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அதுவும் அதோடு சம்பந்தப்பட்டது, ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசம், அதனால் சொல்கிறேன். தண்டனை வழங்குவதில் நீதி இல்லாமை. பெரிய ஆக்கள் ஒரு நாளுமே தண்டனைக்கு உட்பட மாட்டான். என்ன களவை செஞ்சாலும், எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சாலும் அவன் சட்டத்தின் பிடிக்க அகப்பட மாட்டான். அதாவது இன்னொரு மாதிரி எங்கட காலத்து பாசைன்னு சொன்னால், சட்டத்திற ஆட்சி இல்லை அந்த சமூகத்தில். சட்டத்திற ஆட்சின்னு வழங்குதாங்க, சட்டத்திற ஆட்சி அங்கே இல்லை. சட்டம் யாரை நோக்கி பாயுமெண்டா இந்த பலவீனன் அவரை நோக்கி பாய். இது பலவீனன்ற இன்னொரு பக்கம். உண்மை இப்படி இருந்தாலும் அந்த சமூகம் அழியும் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொன்னாங்க. இன்னமா ஹலக்கல் அது நம்ம மின் கபுலிக்கும் அல்லது கபுலக்கும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார்கள் அறிந்ததுக்கு காரணம், களவெடுத்தா அவனை விட்டுருவாங்க, பெரிய ஆளாயிருந்தா. சின்ன ஆளாயிருந்தால் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. களவெடுத்தாண்ட ஒரு உதாரணம், ஏன்னா எல்லா குற்றங்களையும் அது குறிக்கும். கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு முக்கியமான காரணம், பலவீனர்கள் கவனிக்கப்படாமல் ஒரு காரணம். இன்னொரு காரணம், பொறுப்புகள் உரிய முறையில் கொடுக்கப்படாமை. யார் யார் எந்தெந்த தகுதிக்கு பொறுத்துமோ அப்படி அது கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கறது எனக்கு மிச்சம் நெருக்கமானால், நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு மிச்சம் நெருக்கமானால் அவரே கொடுக்குறேன், அவர் தகுதியோ தகுதி இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். அல்லது லஞ்சத்தை பெரிய அளவு கொடுக்கலுமாக இருந்தால் அவரோட அழகாக பள்ளியை வச்சு கொள்ள மாட்டார். அப்படித்தான், அது மிச்சம் இயல்பான விஷயம். அது மாதிரி பில்டிங்கை கட்டுறேன்னு வைங்களேன், யார் அடிப்படை கற்று வந்தான் உண்மையில் அடிப்படை. இப்போ இந்த அவங்களுக்கு சரியாக கவனிக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக இந்த விவசாயத்துறை கடுமையாக பாதிக்கப்படும்.
உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்படும். அந்த சமூகத்தில் புரட்சிகள் கம்யூனிசத்தில் பின்னணி என்னது இதுதானே. பாட்டாளி தான் கம்யூனிசத்தில் அடிப்படை, அப்படித்தானே. பாட்டாளி மக்கள் தான் சமூகத்தில் அந்த இந்த புரட்சியிட கம்யூனிச புரட்சியிட அடிப்படை. ரஷ்யாவில் சரி, மற்ற நாடுகள் சரி, அந்த புரட்சியில் அடிப்படையே பாட்டாளி மக்கள் தான். அப்படியா இல்லையா? பாட்டாளி மக்கள் தான் அடிப்படை. எனவே கம்யூனிசம் என்ற ஒரு சிந்தனை ஒன்று உருவாகிறதுக்கே காரணம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நல்ல அடிப்படையில் இந்த உண்மையை பற்றி ஆழ்ந்து விளங்கியிருந்தார். எனவே தான் சொன்னாங்க, இன்னமா துர்ஸக்கூன, உங்களுக்கு சாப்பிட கிடைக்கிறதே இந்த சாதாரண மக்களால். எனவே அந்த சாதாரண மக்களுக்கு மத்தியில் என்ன தேடுங்கோ? ஏண்ட திருப்தியை தேடும். அப்படித்தான் இந்த ஹதீஸ் வந்து ஏண்ட திருப்தியை தேடும், என்ன தேடும் அப்படின்னு சொன்னார். உத்துலுபு ரிதாய ஃபி துஆஃபாய், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற பலவீனர்களுக்கு மத்தியிலேயே என்னுடைய திருப்தியை தேடும். உங்களுக்கு தெரியுமாய்க்கும் அந்த ஹதீஸ், அது ஒரு சஹீஹான ஹதீஸ். சிலர் தஈஃப்னு சொல்கிறது, யா அல்லாஹ் என்ன மிஸ்கீன்களோட வாழவை, மிஸ்கீன்களோட எழுப்பு ஹதீஸ் ஒன்று இருக்குது இல்லையா? அதுக்கு எத்தனை ஜாதி விளக்கங்களுக்கு. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விளக்கம். அது சொல்லப்பட்ட விளக்கங்கள் இதுவும் ஒன்று. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் தெரியும், எளிமையாக வாழ்வதை தான் மிச்சம் விரும்பினார். இந்த கருத்து பின்னணி இல்லையா? உங்களுக்கு தெரியும், சூரத்துல் அஹ்ஸாபில் ஒரு ஆயத்து இருக்குது. சஹாபா இந்த ரசூலுல்லாவுடைய மனைவிமார் போய் ரசூலுல்லாவிடத்தில், யார் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு வாழ கொஞ்சம் கஷ்டமாகி கொஞ்சம் வாழ்க்கை வசதியில் செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ஆயத்து தெரியுமா? அப்போ என்ன பதில் குர்ஆனில்? நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறும நாளை விரும்புகிறேன்னா இப்படித்தான் வாழலாம். இல்லாட்டி சொல்லுங்கோ, ரசூலுல்லாஹ் அவங்கள தலாக் சொல்லிட்டு பாரு, நீங்கள் அழகாக வாழுங்க போய் தெங்கியால் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் அந்த ஹதீஸ் ஆயத்தை உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி கேட்டாங்கண்டா, ஏன்னா ரசூலுல்லாஹோட மலை மாறுற நிறைய பேர் நல்ல வசதியோடு வாழ்ந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் மகள், ஹஃப்ஸா உமருடைய மகள், உம்மு ஹபீபா அபூ சுலைமான் இந்த அபூ சுஃபியான்ட மகள், இவங்க எல்லாரும் மேல்மட்ட குடும்பத்தை சேர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தோன்னே அந்த சரியான கஷ்டம், நிலத்தில் தூங்கணும், கொஞ்சம் தான் சாப்பாடு, 3 நாளைக்கு எங்களோட அடுப்பில் நெருப்பு எரியாது. அப்போ என்ன சாப்பிடுவீங்கோ? அல்மா ஓ தமர், தண்ணியை மீச்சம்பழம் வந்து அண்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க 3 மாதம் இல்லையா? 3 மாதம். அப்போ இப்படித்தான் வாழ்க்கை. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி வாழ்ந்தாங்க? வறுமையில் வாழல்ல, இப்படி எளிமையாக வாழ்கிறது தான் எனக்கு சாதாரண மக்களையும் தேடித்தரும். அவங்களோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் எனக்கு உணரில் மாதம். அதுதான் சஹாபாக்கள்கிட்ட போக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக வாழ்ந்தார், கடும் எளிமையாகத்தான் வாழ்ந்தார். நான் உங்களுக்கு அது சொல்ல தேவையில்லை, அது சரியான மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த கருத்து பின்னணி நிறைய சஹாபாக்கள் அப்படித்தான். அதுக்கு நிறைய உதாரணங்களுக்கு நான் இப்போ எடுத்தால் அது மிச்சம் தூரம் போயிடுவோம். அப்போ எனவே இது ஒரு முக்கியமான பாதை. இன்னொரு பாதைக்கு வாங்கோ, துன்சரூன, நீங்கள் வெற்றி பெறுவது அப்படின்ற என்ன கருத்துண்டா, இராணுவத்தில் யார் ஈக்கிறேன்னு சொல்லுங்க. இராணுவத்தில் யார் ஈக்கிறேன்? மேல் மட்டாக்கள்ட புள்ள அவனை ஈக்கிறான், அவன் இல்லை. யார் இருப்பாங்க? சாதாரண மக்கள்கிட்ட புள்ளகள் தான் இராணுவத்தில் மிச்சம் கூடியிருப்பான். அறிவு தரத்தில் கூடினவன் இராணுவத்துக்கு லேசில் போகிறது, ஓலவலோட அட்வான்ஸ் லெவலோட இராணுவத்தில். இதுதான் மிச்சம் கூட இராணுவம். போலீஸில் யார் இருக்கிற அதே ஆக்கள் தான் உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் அப்படித்தான். எனவே நீங்கள் வெற்றி பெற யாரால? அப்பவும் பழகினது. உங்களோட சமூகம் நிமிர்ந்து நிற்பதற்கு, வெற்றி பெறுவதற்கும் இந்த பலவீனர்கள் தான் காரணம். பலவீனர்கள்னா சமூகத்தில் அடிமட்ட மக்கள் தான் உண்மையில் காரணம். எனவே என்ன, நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் தேடும், என்ற திருப்தியை நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் தேடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அடிப்படையான விளக்கம். இன்னொரு விளக்கம் அமைக்குது. அந்த விளக்கம் என்னென்னா, இன்னமா துர்ஸக்கூன வ துன்ஸரூன பிதுஆஃபாய். இதுக்கு இன்னொரு விளக்கம் என்னென்னா, அல்லாஹ் தஆலா பலவீனன்ற துஆவைத்தான் கூட ஏற்றுக்கொள்ளும், பணக்காரன்ற துஆவை. வசதியும் வாய்ப்பும் உள்ளவன் லேசிக்கு துவாவும் கேட்க மாட்டான். எல்லாம் மீக்கி தானே, கேட்டாலும் அவனுக்கு லேசில் கண்ணீர் வராது, கவலையெல்லாம் வராது, போகிற போக்கில் அப்படியே கேட்டுட்டு போயிடும்.
இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. நான் சொல்ல வரேன்டா அதான் அதான் போக்கு. ஆனால் இந்த பலவீனன் இருக்கிறானே, இவனுக்கு மடியெல்லாம் கணம் இல்லை. அப்போ அவன் கேட்குற துவாவெல்லாம் உள்ளத்திலிருந்தே வரும், தூய்மையாக தான் கேட்கும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரி. அப்போ எனவே ரசூலுல்லா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உணவளிக்கப்படுவதும் நீங்கள் வெற்றி பெறுவதும் பலவீனர்களின் துவாக்களால் தான் சொல்ல வராங்க. இது இன்னொரு விளக்கு. இது பழைய இமாம்களே சொல்கிறது, நான் புதுசாக அப்படி சொல்லலை. பழைய இமாம்களே இதுக்கு இந்த 2 விளக்கத்தையும் சொன்னாங்க. எனவே யார் துவா அல்லாஹ்விடத்தில் கூட அங்கீகாரம் பெறுமெண்டா பலவீனன்னா துவா. யாரால் நீங்கள் வாழ்கிறீங்கன்றா அவன் துவாவின் காரணமாக அவன் உழைப்பின் காரணமாக 2 ஆளையும் தான் நீங்கள் வாழ்றீங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் பலவீனர்களுக்குள்ள இடத்தை கொடுக்க வேணும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சொன்னாதான் 1 தூய்மையில், 2 பொருளாதார வளம் பாதிக்கும். நான் இப்போ சொன்னேன், அதோடு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதை எழுத நான் மறந்துட்டேன், இன்னொன்று சேர்த்துக்கொள்ளலாம். வெற்றியும் கிடைக்கும் அப்போ தான். இப்போ நான் சொன்னேன் பாரு, இராணுவத்திலேயும் போலீஸ்லேயும் இது எல்லாத்துலேயும் இருக்கிறது இந்த சாதாரண அடிமட்ட மக்கள் அதிகம். ஒரு நாட்டிட பாதுகாப்புக்கும் களவு கொள்ளை இப்படியான அதுகளிலிருந்து மக்களை காப்பாற்றுறது போலீஸ். அப்படிதானே போலீஸ். திரும்ப அடுத்த நாட்டிட படையெடுப்புகளிலிருந்து காப்பாற்றுறது இராணுவம். அப்போ அவங்க அதில் யார் கூடியிருப்பாங்கண்டா இந்த அடிமட்ட மக்கள் தான் கூடியிருப்பாங்க. அந்த அடிமட்ட மக்கள் அந்த போலீஸ் இராணுவத்துக்கு சரியான சம்பளமும் சரியான கவனிப்பும் இல்லாட்டி என்ன எல்லாம் பாதிக்கப்படும். அதான் நீங்கள் சொல்லவார், உங்களுக்கு ஒரு நாளும் வெற்றி கிடைக்க போகிறதில்லை. லாத்தும் சரூன், உங்களுக்கு ஒரு நாளும் வெற்றி கிடைக்க போகிறதில்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் பின்னால் தோல்வியூரும் அழியும் என்று சொன்ன முன்னால் வந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். முன்னால் பாருங்க, இந்த ஹதீஸ் அதாவது சட்டத்தில் ஆட்சி இருக்காது. சட்டத்தில் ஆட்சி இல்லாமல் மேல்மட்டத்தை சேர்ந்தவன் களவாடினா, கொள்ளை அடித்தா, பதவி துஷ்பிரயோகம் செய்தா, இப்படியான அநியாயங்களில் செஞ்சால் அவனை சட்டம் பிடிக்காது. ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட அடிமட்ட மக்களை போய் அது பிடிக்கும். இந்த நிலைமை காணப்பட்டால் இன்னமா ஹலக்கல்லதீன கபுலம், உங்களுக்கு முன்னால் இருக்கிறாக்கள் அழிஞ்சது இதா, முன்னில் இருக்கிற சமூகங்கள் அழிஞ்சது இதால் தான். அப்படி வந்தோன்னு எனக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெறுப்புணர்வு அப்படியே கூடின்னு போய் புரட்சிகள் வரும். சமூகத்தில் பிரச்சனைகள் கடுமையாக தோன்றும். அப்போ சமூகம் அப்படியே விழுந்து கொடுக்கும் என்று தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 2வது காரணம், சமூக அழிவுக்கு 2வது காரணம், சமூகத்தை இயக்கும் பொறுப்புகள் தகுதியற்றவர்கள் கைகளுக்கு போனால் என்ன நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதாவது சமூகத்தை இயக்குகிற பொறுப்பு இயக்குறவங்க தானே. டீச்சர் ஆகிருப்பவர், பிரின்சிபல் ஆகிருப்பவர், டாக்டர்ஸ் ஆகிருப்பவர், ஜனாதிபதி ஆகிருப்பவர், பார்லிமெண்ட் அங்கத்தவர் ஆகிருப்பவர், இப்படி சொல்லுங்களேன். இந்த மாதிரியான பெரிய பெரிய பொறுப்புகளை சுமக்கிறாங்க. அவங்க தகுதி இல்லாதாக்கண்ட கையில் போய்ட்டு அண்ணா குரங்கின் கையில் கொடுத்த பூமாலை ஏமாறு. கண்டிப்பாக அந்த சமூகத்தில் அழிவுக்கு அது பெரிய ஒரு காரணமாகி. அதை எப்படி ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்கண்டா, பூமியில் வாழ்கிறதே அர்த்தமில்லாமல் மர்ம நாள் வந்துட்டால் நல்லம்னு நினைக்கும். பந்தால் இருசா அப்படித்தானே சொன்னேன். இதா துய்யத்தில் அமானத்து பந்தால் இருசா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் மர்ம நாள் எதிர்பாரு சொன்னார். ஓ கைஃப துஹா, எப்படி அது வீணடிக்கிற என்ன கருத்து? தகுதி இல்லாதாக்கிட்ட அந்த பதவிகளை கொடுக்குறது. அதன் அடிப்படையில் பதவிகளை வீணடிக்கிறேன்னு சொன்னால் கருத்து அதுதான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கடாங்க, மறுமநாள் வாரண்ட கருத்து என்ன? பூமி இல்லாமல் போயிடுறது நல்ல மக்கள், பூமி வாழ்க்கையே இல்லாமல் போயிடுறது நல்ல. எல்லாமே பதவி எல்லாமே யார கையிலண்டா தகுதி இல்லாதவன்ற கையில். இப்போ ஒன்றும் நடக்காது, சமூகம் வளரவோ வாழவோ இயலாது. அப்போ பூமியின் மேல் இருப்பதை விட உள்ளுக்கு போயிடுறது மிச்சம் நல்ல, பூமி அழிஞ்சு போயிடுறது நல்ல. அதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த கருத்து. மறும நாள் ஒரு நாளும் வராது, இந்த மாதிரி ஒரு குழப்பம் வராட்டு. உலகம் நல்லா அழிக்கும்போது ஒரு நாளும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். நல்ல ஆக்கள்
அழகான முறையில் வாழ்கிறாங்க. இப்போ அழிவு வராதே உண்மையில். அப்படி அல்லாஹ் அழிக்கிறது இல்லை ஒரு நாள். எப்போ எல்லாமே சீரழிந்து நாசமாக போகுதோ அப்போ தான் உலகத்தை அல்லாஹ் அழிப்பான். அதில் ஆக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இதுதான், பதவிகள் உரியாக்களுக்கு கொடுக்கல். அவங்களுக்கு கொடுக்காட்டி பூமியின் மேல் வாழ்வதை விட பூமி அழிஞ்சு மர்ம நாளை வந்துடுறது மிச்சமே நல்லது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் சமூக அழிவுக்கான காரணங்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம். இன்னும் பல இருந்தாலும் மற்ற நான் திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், சமூக அழிவுக்கு வேறு வேறு காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் கவனமாக கவனித்தா இது ஒரு அடிப்படை காரணம். இப்போ நாங்கள் சொன்ன இந்த ரெண்டும் ஒன்று சமூகத்தை இயக்கும் பொறுப்புகள் தகுதியற்றவர்களுக்கு ஆகி போகிறது. இது ரெண்டு. அதையும் விட முதலாவது, அடிமட்ட மக்கள் அந்த சமூகத்தில் தன் உரிமைகளை பெறணுமெண்டா சரியான கஷ்டப்படும். பயத்தோடு தான் ஆக்கள் அணுகும். ஒரு ஆஃபீஸு போயிட்டார் வைங்கள, ஏதோ ஒரு வேலையை சேர்த்து ஆஃபீஸு போயிட்டார். இப்போ அவர் பயத்தோடு அந்த ஃபைலை மெல்ல கவனமாக செஞ்சு வந்துடுவார். இப்படி இறங்கித்தான் கொடுப்பார். ஆனால் அவன் ஈக்கிற இவருக்கு வேலை செய்ய. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் ஆள் பெரிய ஆள் வைங்களே, ஆஃபீஸரே எழுப்பி நின்றுவார். கொடுக்குறேன் கொஞ்சம் எரிங்க சார், டக்குன்னு செஞ்சு தந்துடுறார். யாருக்கு? இந்த மேல் மட்டத்தை சேர்ந்தால் போடும். அடிமட்டம் போனால் அவனே பாய்ப்புட்டு 45 குடிஞ்சி எங்கேயாலும் பகாவாலும் கொடுக்கல் மாட்டு பார்த்து தான் அது செஞ்சுட்டு. அப்படியே இல்லையா? இது சமூகத்தில் காண்ற இப்போ எங்கட நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். எனவே இப்போவும் கூட என்ன விளங்குது, உலகம் அழிஞ்சு போயிட்டா நல்ல மாதிரி மீது பூமிக்கு மேலே வாழ்றதை விட உள்ளூர் போயிடுறது நல்ல மாதிரி. அப்படித்தான் உலக சீரழிவு இன்றைக்கு நிறைய இருக்கு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது காரணமாக சொன்னார். அப்போ எனவே முதலாவது காரணமும் ரெண்டாவது காரணமும் சரியான நெருக்கமான ரெண்டு காரணம். அதான் உண்மை. நான் இப்போ நாங்கள் பார்த்ததுலேருந்து விளங்கிக்க. அப்போ இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக அழிவுக்கு காரணமாக இருப்பவை. அல்லது இன்னொரு மாதிரி சொன்னார், ஆரம்பத்தில் சமூகம் அழியாது. ஃபஸ்ட்டுக்கு எப்படி நடக்கும்? தூய்மகேடும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தீமகேடு. அப்போ சீர்கேடுகள் படிப்படியாக உருவாகி கொண்டே வளர்ந்து கொண்டே போய் அப்படியே போயிருந்துச்சு சமூகம். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இதே மாதிரி ஹதீஸ்களை வேறு வேறு பிரயோகங்களில் நிறைய பார்க்க. இப்போ நாங்கள் இங்கே சொல்லாட்டியும் அதெல்லாமே எடுத்துன்னு போகிற கஷ்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி போன ஹலீஃபாக்கள் எல்லாரும் இதை கடுமையாக கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தினார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாற்றை நிர்வாக ஒழுங்குகள் அவர் மக்களோட பழகினத்தில் வாய்ச்சி பார்த்தா அழகாக இந்த உண்மை வழக்கு. பின்னால் வந்த ஆட்சியாளர்களும் கூட, உமர் இப்னு அப்துல் அசீஸ் உதாரணமாக, அல்லது சலாவுத்தீன் அய்யூபி இன்னொரு உதாரணமாக, அல்லது இந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த சில அறிஞர், இந்த சில ஆட்சியாளர், இவங்கெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கருத்தை பின்பற்றி சாதாரண மக்களுக்கு உரிய இடம் கொடுத்து வாழ்ந்தவர். அப்போ அந்த சமூகம் நல்ல பலமாக சொல்லி நாங்கள் காட்டுறோம்.